சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி வாடா, முதல்ல டென்ஷனை குறை. அத நீ எனக்கு தயவு செஞ்சு சொல்லாத. இன்னொரு ஆளா இருந்தா இதை கேட்கணும்னு கூட நினைச்சிருக்க மாட்டேன். நீ என் பழைய நண்பங்கிற உரிமையில தான் கிளம்பி வர, மறுக்க மாட்டேன்னு நம்புறேன். அட என்னடா இது, என்னாச்சு உனக்கு? நண்பன்ல என்ன பழசு புதுசு? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? உனக்கு தாண்டா என் மேல மன வருத்தம் இருக்கு, எனக்கு இல்ல. மறந்துருச்சா உனக்கு? எனக்கு எதுவும் மறக்கல, மறக்காது. அதே மாதிரி நீயும் மறக்காம இருந்தா சரிதான். நான் என்னடா மறந்துட்டேன்? நீ மறந்துட்டேன்னு சொல்ல, உன் குடும்பத்துக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேங்கிறத நீ மறந்துடாதன்னு சொல்ற. மறக்கக்கூடிய உதவியாடா நீ செஞ்சிருக்க? நேத்து கூட அதை பத்தி சீதா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்டா. ஞாபகம் இருந்தா சரிதான், நான் நேர்ல வரேன். சரி வா. ஏங்க, அவசரப்பட்டு தப்பான முடிவுக்கு வராதீங்க. நிதானமா எதையும் பேசிக்குவோம். அண்ணன் வீட்டுக்கு இப்ப போக வேண்டாம், சொன்னா கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஏண்டா அரவிந்த் என்ன நினைப்பாரு? நீ பாட்டுக்கு விறுவிறுன்னு வந்துட்ட. நான் எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொன்னேன். நீ அப்படியே மனசெல்லாம் லேசாகி எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுவேன்னு நினைச்சா இப்படி தலைய தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்க. ஆதி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, நான் இப்படிதான் உட்கார்ந்துருப்பேன்னு உட்கார்ந்துருக்க. வாயை திறந்துதான் பேசேன்டா. இல்ல சீதாமா, என்னால அங்க நிக்க முடியல, புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு காரணமாடா? டாக்டர் நமக்காக நாம கூப்பிட்ட உடனே வந்து உட்கார்ந்துருக்காரு. எவ்வளவு தர்ம சங்கடமான ஒரு விஷயம். அத கூட அவர்கிட்ட தைரியமா என்னால பேச முடியுதுல்ல. அப்பேற்பட்ட மனுஷன வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னியா நீ? நீ சந்தோஷப்படுவேன்னு உன் முகத்தையே பாத்துட்டு இருந்தாரு, அது தெரியுமா உனக்கு? ஐயோ, நான் அரவிந்த ஹேட் பண்ணணும்லாம் அப்படி வரல. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுனே தெரியல. மனசுக்குள்ள 1000 குதிரை 1000 திசையில ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தெரியல, என்னால எதையும் தெளிவா சொல்ல முடியல.